ஸோ வெல்கம் பேக் டு வைப் ரியாக்ஷன் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விஸ்வநாத் அண்ட் சன் டீசர் தமிழ் ரிலீஸ் ஆகிருக்கு. யார் ஹீரோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், சூர்யா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு, ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஸோ அதான் வந்துட்டேன், உக்காந்துட்டேன், மைக் எடுத்துட்டேன். அண்ட் யா, ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, வாட் ஐ ஃபீல், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்டரை விட்டுருந்தாங்க, பார்த்த உடனே இது என்ன ஏஐ மேட் போஸ்டரா இல்லை ஃபேன் மேட் போஸ்டரா அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த லுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கருப்புன்னு ஒரு படம் வேறு ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, அப்கமிங் சூர்யா மூவி. ஸோ அது ஒன்று தான் நினச்சேன். ஸோ அது மைண்டில் இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு போஸ்டரை விட்டவொடனே எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஓகே, கொஞ்சம் டீப் டவுன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இது ஒரு ஆக்சுவல் லிஜிட்டான ஒரு மூவி அப்படின்னு. டாக்கிங் அபவுட் சூர்யா லுக், அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் சூர்யா லுக்குன்னு சொல்லலாமா? என்ன ஒன்று கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் வெள்ளை தடி வச்சுருக்காரே தவிர மற்றபடி எல்லாமே அந்த கிளாசிக் லுக், ஓல்டு லுக் சூர்யா அப்படின்னு சொல்லலாம். அதான் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3, 2, 1 கோ. சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ வேற கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் எப்போடே 24 சூர்யா, ஆனால் லைட்டாக கொஞ்சம் வெள்ளை தடி இருக்கு. இருக்காது. ஓ, ஓ பணக்கார வீட்டு பொண்ணு. பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். எனக்கு ப்ராப்ளம் என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? லவ்வா? எது? சூர்யா கூட இவங்க லவ்வா? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். நிமிடா 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ் நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு போதும். ஓ, அப்போ இந்த சன்னி யாரோடது? ஓ மை காட். ஓகே, சே இது வேற என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யா, அன்எக்ஸ்பெக்டட். சூர்யா இப்படி ஒரு கான்செப்டில் நடிப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. யா ஓகே, எனக்கு ஒன்று புரியுது. என்னன்னா, மமிதா பைஜு இருக்காங்களா, அவங்க சூர்யாவை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இடிக்குது இப்போ சூர்யாவுக்கு. அது ஒன்று தான் அவருக்கு ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது தவிர, அது ஒன்று தான் அவருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. யா, அந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால. அண்டு அப்போ அந்த சன் விஸ்வநாத் அண்ட் சன்னு போட்டிருக்கு. அந்த சன் யாரோடது? அந்த போஸ்டரில் இருந்துச்சு அந்த பேபி. அப்போ அது யாரோடதாக இருக்கும்? அப்போ ஒருவேளை கல்யாணம் ஆயிருமோ தெரியலையே. இது இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னே தெரியலையே. ஆனால் இந்த விஸ்வநாத் அண்ட் சன் அந்த டைட்டிலை பாருங்களேன், அது ஒரு மாதிரி தெலுங்கு மூவி டைட்டில் மாதிரி தெரில. அந்த மாதிரி தானே இருக்குது. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? ஐ டோன்ட் நோங்க. ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ். அப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரும். ரைட், ஆல் ரைட். எப்படிங்க சூர்யா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு நடிக்க ஒத்துக்கிட்டாரு? ஓகே தான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்டோரி வச்சு ஏற்கனவே படம் வந்திருக்குல்ல, தெரில, பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் டக்குன்னு மைண்டுக்கு வரல என்ன படம் அப்படின்னு. ஆனால் யா, பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆல் ரைட் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஓவரால் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, எஸ் இது நல்லா இருக்குது அண்டு கைண்ட் இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சூர்யா நடிப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்ப்போம் படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு. படத்தோட ரிலீஸ் டேட்டு ஏதாச்சும் போட்டிருந்தாங்க? இல்லை நான் தான் பார்க்கலையா? ஓகே, படம் ஜூலை வருது. அப்போ கருப்பன் அண்ட் விஸ்வநாத் அண்ட் சன் இந்த 2 படமும் இருக்குது. 2 படம் சூர்யாவுக்கு இந்த வருஷம் 2 படம் இருக்குது. ஓகே, சூப்பர்.
ஸ்டாரி என்னென்னா, நம்ம சூர்யா சார் இருக்காங்களே, பிஸ்தோல் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவர். அவர் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மேன். ஆனால் வந்து வயசு வந்து 40க்கும் மேலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹீரோயின் மமிதா பைஜு அவங்க வந்து சூர்யா மேலே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. மேபி சூர்யாவுக்கும் வந்து பிடிச்சிருக்கு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வயசு தான். சூர்யா ஏஜ் வந்து 40க்கும் மேலே, ஆனால் மமிதாவுக்கு வந்து 20 வயசு குறைவு அப்படின்றாங்க. ஸோ அந்த வயசு டிஃப்ரென்ஸ் தான் வந்து கொஞ்சம் இடிக்குது அவங்களோட அந்த லவ் ட்ராக்குக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் கோர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதை தாண்டி இந்த படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கலாம், யாருக்கு தெரியும். கடைசியில் சூர்யாவும் மமிதா பாஜுவும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அவ்வளோதாங்க. ஆல்ரைட் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ், ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஓவரால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ப்போம் படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு. அண்ட் யா, பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா எஸ், ஜிவி பிரகாஷ் லவ் மூவிக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரட்டும், பார்ப்போம். நம்ம எடுத்தோடனே வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். ஸோ லெட்ஸ் சி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யோர் தாட்ஸ் அபவுட் விஸ்வநாத் அண்ட் சன் டீசர் பற்றி மறக்காமல் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யா, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.